வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்னோட பார்க்க போனா தி மெக்னா ஃபேமிலில வந்து அனிமல் அலப்பறைகள் தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அடங்காம அடவடி ஆட்டம் போட்டு அலப்பற பண்ண அலும்பான அனிமல் பயப்புள்ளைகளோட முரட்டு சம்பவங்களை தான். வாட்ட விலங்குன்னு கேட்க வைக்கிற அளவுக்கு வினோதமான வகையறாக்களும் ஒரு சிரிக்க வேலை பார்த்தா உருப்படாத உயிரினங்களும் விவகாரமா சுத்தி இருந்தது. எப்பா வீடியோக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கு. கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு கண்டபடிக்கு கண்ட்ரோல் இல்லாம ஆட்டம் போட்டு அனிமல்களோட காட்சி. இன்ட்ரோவை இழுக்கிறதுக்கு இருந்தாலும் என்ன பேசுவாங்கிறதுக்கு நானும் சாட்சி. எடிட்டர் அது பழகுன மாடு இருக்கிற ஏரி எல்லாம் முடிச்சு ஏரியாவா மாத்தினான். அடி பம்புக்கு எல்லாமே பண்ணுங்க இப்போ. அப்டேட் ஆயிக்க வேண்டியது. அவனுக்கு பெருசா சிக்கிருக்கு. முதுகுல 3 மச்சம் இருக்கவனுக்கு தான் இப்படி முழுசா கிடைக்கும். இத கொஞ்சம் கொஞ்சமா வச்சு கொறிச்சு ரசிச்சு சாப்பிடுவேன். வாழ்க்கை எப்போ பாக்குற? எங்க 1 கிலோமீட்டர் போயிட்டான்டா. மரியாதைக்கு அப்புறம் தானே மத்ததெல்லாம். இந்தா குரங்கு காணா குரங்கு. ரெஸ்பெக்ட் முக்கியம். மரியாதையா கொடு. செக்யூரிட்டி கொஞ்சம் ஷேக் ஆகுற செக்யூரிட்டி. ஐயோ வந்துருது. நல்ல செக்யூரிட்டி. இன்னும் மறைக்கவே இல்லை. பூனிய போட்டானு அடப்பா. சொல்றது ஒண்ணுதான். ஊருக்கே கெத்தா இருக்க என்ன மறுபடியும் அவங்க கலாய்ச்சாங்கன்னா பின்னாடி பிரச்சனை ஆயிரும் பாத்துக்க. உண்மையிலே இந்த மாதிரி இருக்கா? எதிர்காலத்துல இருந்து வரேன் தம்பி. ஐயா நான் இனத்தோட நாயகனே நீதான். சொல்றதெல்லாம் ஐயா. ஃபியூச்சர்னால புறப்படு. இந்த வந்துட்டங்க ஐயா. பைபிள் என்ன சொன்னாலும் நம்புது. அதுக்கு முன்னாடி வண்டி இடி. மகானே குதிச்சு கட்டு. கூண்ட விட்டு வரணும்ல. கேரட் சாப்பிடுறியா? வெளியே வரணும்ல. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க போன வரியா? அதான் உனக்கு இல்லல. வரட்டா மூத்த பையன். குண்டுல இருக்கிறது தான்டா கெத்து. நல்லா இருக்கியா? அப்படியே நான் சொல்ல மாட்டேன் மேடம். பிரான்ஸ் வடக்கா இங்க கல் இங்க கோபப்பட்ட உசுருக்கு ஆபத்துனா கடல் மேல ஓடுவோம். இவன் ஆமா தண்ணிலே ஓடுவான். என்ன சார் பண்ண சொல்றீங்க? நம்ம கடமை செஞ்சாகணும் இல்லையா? வந்துருச்சா? இந்த போண்டா கோழி. நான் வாத்து காட்டு இருக்கு. அங்க கமெண்ட்ரி சிங்க் கச்சதமா இருந்தது. ஐயோ இருக்கிற இடம் சரியில்லையே. குற்றாத தலைவா. ஐயோ எலி நினைச்சா. அரிப்பு தெரிஞ்சு அமைச்சு வச்சிருக்காங்க. கரண்ட் வைக்க போறாங்க. கரண்ட் வச்சிருந்தா தெரிஞ்சு இருக்கு. சடவுனுங்கண்ணா. அம்மா அங்க பொழுதுபோக்கு சும்மா ரே எப்ப பாரு உனக்கு விளையாடு. பங்காளி பங்காளி என்ன வடிச்சு போட்டீங்க? காமெடி பண்றியா? கலை முயற்சியா? கொலை முயற்சி. அங்க அளந்துதான் போடுவாங்க. அடிச்சுக்கோங்க. நீங்க சாப்பிடலையா பிரான்ஸ்? ஜூனியர் பையன் வலிக்குது பாரு. அவசரம் எதுக்கு? இன்னும் முழுங்கலிங்க. அவன் ஏறி வரான் அடிக்கிறதுக்கு. நல்லா தண்ணிய போட்டு தொட பலபலன்னு தெரியணும். புலின்னு பக்கம் புலிடா. யாருன்னு காட்டுங்க அப்புறம். இந்த மாசம் சம்பளம் போட்டாங்கிறதுனால சும்மா இருக்கேன். அப்பாவியா கரானே. பிங்கி இங்க பாருங்க, எனக்கு இந்த கோமாளித்தனம் எல்லாம் பிடிக்காது. பாண்டியே அட பாவிங்க. இதான் பேசுறேன். 3 நாளைக்கு மூக்கு ஓடுவாம இருக்க நல்ல வாழ்க்கை. பங்காளி பாத்தியா, இதான் வைகால் விஷன் ப்ரோ. நல்லா இருக்குடா. ஸ்லீக்கா இருக்கு. வாழ்க்கைக்கே புது டைமென்ஷனை தருது. அது கழனி தண்ணி ஊத்தி வைக்கிற பக்கெட்ரா. ரொம்ப நேரம் போட்டா கண்ணு வலிக்குது. ரிட்டர்ன் பண்ண போறேன். அன்பே அன்ன கிளி, அன்ப சொல்லி பதில் சொல்லாது என்ன கிளி? மௌனம் என்னடா சம்மதம். ஹீரோ என்ட்ரிலாம் கொடுக்குற? ஒத்துக்கிட்ட. அப்ப ஆரம்பிக்கலாமா? வறுமை நிறம் வெள்ள. மாச கடைசி ஆயிடுச்சு மாமே. கேட் புட்டும் காலி, காசும் இல்ல. அதான் நூடுல்ஸ் தின்னு நாளை ஓட்டிட்டு இருக்கேன். அது திறமசாலிங்க. தடுப்பு போட்டா நின்றுவோமா? தப்பி போவேன். கட்டைய போட்டா கட்டுப்படுத்துறீங்க. கடந்து போவேன். அது புத்திசாலிங்க. எதுக்கு இவ்வளவு ரிஸ்க்? தப்பி நம்மள போவேன். மாதிரி அட்ட சோம்பே. அது பார்ட்னர் விட்டுட்டு பறந்ததுல இருந்து அப்படித்தான். என் சாப்பாட்டுல புழுவுறது. ரொம்ப குதூகலமா இருக்கீங்களோ? நம்ம சாப்பிட்றதே அதைத்தாண்டா. சார் வெறுங்கையோட வந்திருக்கேன்னு தப்பா நினைக்காதீங்க. எல்லா பழத்துலயும் 10 கிலோ வேணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாம்பிள் டேய் எவ்வளவு சாப்பிடல? சுமாரா தான் இருக்கு. அங்க பாத்தியா, அதான் சிங்கம். சிங்கத்தை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாமே தெரியுமா? எல்லை எப்படி மார்க் பண்ணுவேன்னு தெரியுமா? அது எப்படி? அவங்க எறும்ப பிராங்க் பண்ணாங்க. ஆத்தாடி
எப்படி 6 மாசம் தாட்டும் என்ன பாராட்டி மெடல்லாம் தர போறாங்க. தக்காளி சிப்பா எறும்பா இருக்க சிறந்த நாள் இது. போய் கூட்டத்தை கூட்டின்னு வருவான். ஐயோ இது இங்கதான் இருந்தது. ஏமாந்து இல்ல புட்டிக்கல. மேடம் இங்கதான் இருந்தது. இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டின்னு வரானே அவன் நிலைமை என்ன ஆகுறது? விளங்கும். இழுத்து வாங்க அவன் மாட்டாங்க. கொஞ்சம் எமோஷனல் டைப்பு. கண்ணோட சேர்ந்து கண்ட இடமெல்லாம் கலங்குது. உன்னைய பார்த்தா வருத்தப்படுற. எப்படிப்பட்ட வரிகள். என்னடா கண்ணடிக்கிற? முறையா வேட்டையாட வந்திருக்கேன், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா என்ன? தக்காளி கொல்றதுக்கு கோஆபரேட் பண்ண சொல்றேன். யாரா நீ? போடாங்க ப்ளீஸ் சார். முயலா சண்டை போடுங்க. செல்லுன்னு குளிக்கையில தண்ணி நின்றுச்சு மாமே. இங்க வந்து அருவியில நான் பாட்டுக்கு குளிப்பேன்ல, ஆனா ஆஃப் பண்ணிட்டாங்க. அவன் தூக்கிட்டு போயிட்டான். போய் அந்த அங்க பய புடிச்சிட்டான். ஒரு நிமிஷம் இரு. சோர்ஸ் இங்கதான் இருக்கு. எப்படா அதெல்லாம்? இடம் தெரிஞ்சு அனத்தணும். கம்பு சிறுசா இருந்தாலும் தெம்பு வெறுசா இருக்கும். ஆண்ட பரம்பரை ஆடு அம்படுவேன். ஓங்கி அடிக்கிறதுல ஒரே இறக்கு. சத்திய என்ன பையல மட்டன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சுத்தி தூக்க முடியல. இந்த வாரம் மட்டன் தான். கதையில கேட்ட மாதிரி தான் நடக்கும். ஆமா பொறுமையா தான் ஜெயிக்கும். எவன்டா கதை எழுதுறது? போய் எப்படி? பின்ன அது ஓடுது வேற என்ன பண்றது? ஏக்கா நானும் நைஸு நைஸு. அவனை யாரும் கண்டுக்கல. அங்க தவளையை காப்பாத்த தவழ்னாங்க. அதுவும் ஒரு உயிர் தானே. ஆமா ஆமா அதையும் காப்பாத்தணும் தானே. ஆமா ஆமா இனி அதுவும் சோறு. என்ன போட போறீங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான்வெஜ்ஜே போடுறீங்க, நல்ல மனுஷன் நீங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி எவால் வைக்கணும். யாரு உறிஞ்சு நல்லா பட்டையெல்லாம் போட்டு வந்துக்கிறான். மூக்குல போய் பொறையறி எதுக்கு தெருக்கி பிடிச்சாலே திப்பு திப்புன்னு வருது. வாழை வச்சோம். சுகுமார் சோப் எடுத்துட்டு வா. அங்க செகண்ட் ஷோ முடிஞ்சு வந்தவங்கள சுத்து போட. உள்ளூர் தான் உள்ளூர் தான் உள்ளூர் 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 உள்ளூர்காரன். ஓ இவருக்கு அடையாளத்தை காமிச்சிட்டு போவாங்க வேற. எப்படிங்க நல்லா இருக்கா? கொடுக்காம தின்னா குடல் வலிக்கும். சரி வாய்ப்பு அமையுது. ஐயையே. இளநீர் அது ஃப்ளேவர் ஒழுங்குனதா மேல விழுந்ததா? எதுக்கு அவுட்டு கொடுக்குறீங்க? அப்பல கப்பத்தா நான் உன்னை கீறுவேன், கண்ட துண்டமா கீறுவேன். உன்னை போராண்டுல வெறும் பூனையா இருக்க உன்னைய வரி பூனையா மாத்துவேன். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன், முதுகு வலிக்குது. டம்மி தான் என்னடா படுத்துட்ட? விட்டேன். அந்த பைப்புல இடையில வந்திருக்கு. ஹாய் ஓனரு, யோகா கிளாஸ் போயிட்டு இருந்தது, இடையில வந்தேன். வாட்டர் பாட்டில் நீங்களும் பண்ணலாம். வீடியோ கேம் விளையாண்டு வீணா போறதுக்கு பதிலா உடம்புக்கு நல்லது. அங்க இதை பிளாட்ஃபார்ம்ல வச்சு சஃபாரிக்குள்ள வேலை போய் வெட்டி இல்லாத நாய். என்னையா சொன்ன அந்த ஆளு? நான் டாக்ல டாக்டர் டிகிரி முடிச்சிருக்கேன். பேசாம அவங்க கூட படுத்தா எண்ணெய் உங்க மட்டம் தட்டுவீங்களா? அவர் இனிமே சிங்கிள் இல்ல. ஆளாமைய வாய்ப்பே இல்ல. அங்க பாரு ஏரோப்ளேன் போயிட்டு இருக்கு. சொல்லல. யாரா எக்ஸ்கியூஸ் மீ மேடம் தான் முடிஞ்சு போச்சு. அங்க மூட்டை முரட்டுத்தனமா செய்யறதுக்கு முன்காரணம் ஒண்ணு இருக்கு. பாரவ பணியம்மா, என் மவளுக்கு நல்ல புத்திய கொடுத்தா. குட் மார்னிங். இதுதான் துடிச்சிட்டு இருந்துச்சா? நான் கூட ஆளுங்க வச்சிட்டேன். பிறந்த நேரத்துக்கு பிறகு நீ கவலைப்படாத, நாளைக்கு உங்க நைனா லுங்கில போந்துடுறேன். விஆர் கேம் பியோ பியோ வேற லெவல்ல இருக்குது. ஹோமோசேபியன்ஸ் இந்த இனம் பைத்தியக்காரன் மட்டும் என்ன பண்ணுகிறான்னு பின்னாடி பாரு. போய்கிட்டே இருக்கு. வேற லெவல்ல இருக்குது. பார்க்கவே இருக்காது, ஆபத்து வந்து அடிச்சு போடுவான். எக்ஸ் மைனஸ் எலி ஓடுற வேகம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் கெளுத்தி மீன், பவர் ஆஃப் பால் விலை. எதுவுமே ஏறல, ஒன்னும் புரியல. நான் ஒரு படம் இதுக்காக நாங்களும் வாய்ப்பே இல்லை. சிரிச்சுக்கிறோம். இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. எல்லாமே பிடிச்சிருந்துச்சு சார். உங்களை ஒரு கொலகாரன் இவனா? நடத்தும் போது அவனும் நீங்களும் ஓடுறது உங்களோட உயிருக்காக தான். வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you again. அங்க கடந்து போனவன் உறைஞ்சு நின்னுட்டான். ஏய் வா. இருக்க கண்ணு முன்னாடி ஒரு வச்சிருந்தா நிமிஷம் இருக்க. தந்தூரி வந்துருச்சு. அது என்னங்க, நான் நல்லியா? ஏய் வா போலாம். நமக்கு மூணாவது பாக்குற வீடியோ. நான் உங்களை டிவோர்ஸ் பண்றேன். பாஸ் எடுத்து டிராகன் கொடுக்குறீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பாருங்க. கேள்விப்பட்டதே இல்லை நாடு. சுத்தப்படுத்தாத வா. முட்டை இதெல்லாம் நீ கொடுத்துருந்தா இப்படி பாப்பானா? போடு. வீடியோ சூப்பரா இருந்ததுங்க. செம்மையா என்ஜாய் பண்ணேன். இந்த அனிமல்லாம் வந்து இப்பெல்லாம் வேற லெவல் அப்கிரேட் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். எல்லாமே முன்ன மாதிரி வந்து நம்ம அனிமல் பிஹேவியர் தான் பார்த்தோம். இப்போ நம்மள மாதிரியே பிஹேவ் பண்ணுதுங்க. எப்படி நம்ம கூட சேர்ந்து பழகி நம்ம கூட ரொம்ப ஒட்ட ஆரம்பிச்சிச்சான்னு தெரியல. நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணுதுங்க. இந்த மாதிரி நடிக்க நல்லா கற்றுக்குதுங்க. எல்லாரும் சினிமாவில் நடிக்கிறதுக்கு நம்ம
நம்ம எப்படி சினிமாவே பண்ணுறோம் அது மாதிரி இதுங்களும் வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்போ தான் நமக்கு நல்லா சோறு கிடைக்கும்ன்றது எல்லாம் பண்ணுங்களான்னு தெரில. ஆக்டிங்லாம் வேறு லெவல் பண்ணுது. அதாவது முடியிறப்பையும் முடியாத மாதிரி நடிக்கிறது, யாருனா வந்து நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிறது, இதெல்லாம் அது எப்படி தெரியுதுன்றது தெரியல. இப்படி பண்ணால் கரெக்டாக சோறு கிடைக்குது அப்போ தான் நம்மளை கொஞ்சறாங்கன்றதுனால அப்படி பண்ணுதுங்களா என்னன்னு தெரியல. எல்லாம் பிரில்லியன்ட் ஆயிடுச்சு. யோசிக்கிறது ஒன்றும் பயங்கர வில்லங்கமாக தான் இருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த நம்ம டாகு கேட்டு இது வேற கேட்டகரி. பட் வந்து இந்த புலி சிங்கம் இதுங்களும் அப்படிதான் இருக்குங்க. சாது ஆயிட்டிங்களாடா நீங்களான்ற மாதிரி இருக்கு. உங்களாம் பார்த்து நாங்களாம் மிரளுவோம். இப்போ என்னடானா எல்லாம் பண்ணா இருக்குங்க. வெளியே விட்டு பார்த்தா தெரியும். கூண்டுக்குள்ள அடிச்சு வச்சுட்டு இது பண்ணுனா இல்லை கூண்டுக்குள்ள தானே அவரும் பெருகிட்டு இருந்தாரு. அவர் பாட்டு சப்புக்குன்னு அடிச்சுட்டு அது வாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிக்குது. சரி சோறு போடுறவன் அப்புறம் நமக்கு சோறு கிடைக்காது அப்படின்ட்டு அமைதியாக நிற்குதுங்க. தெரியல ஏன் கூண்டுக்குள்ள இருந்தா கூட அது பாயாதா, ஏன் அது பண்ண மாட்டேதுன்னு தெரியல. அப்படின்னு பழகி ஒருத்த கூட உள்ள வர முடியாது. அது சின்னதுல இருந்தே வளர்த்துட்டு வந்துடுறாங்க போல இருக்கு. அதனால அதான் சோறு போட்ட தெய்வம் அது கொண்டுட்டா அன்னைக்கு ஒரு நாள் தான் ஃபுட்டு, அவனை கொல்லாமல் இருந்தால் டெய்லி ஃபுட்டு. அப்போ அதுதானே யோசிக்கும். அதான் சொல்கிறேன் நல்லா யோசிக்குதுங்க. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.